அதை என்னால அந்த தோல்வியா இருக்கலாம், இல்ல துரோகமா இருக்கலாம், பிரிவா இருக்கலாம், இழப்பா இருக்கலாம். பார்த்தது நடக்காத பொழுது, எதிர்பாராதது நடக்கும் பொழுது, நமக்கு பிடித்ததை இழக்கும் பொழுது, இப்படிப்பட்ட சூழல்களில் அதை எதிர்கொள்ள துணிவு இன்மைதான் எது? பயம், அச்சம். முதலில் நம்மை நம்ப வேண்டும். என்னால் முடியும், என்னால் தான் முடியும் என்பது கர்வம். அது இல்லை, என்னால் முடியும், கண்டிப்பா முடியும், இதை எதிர்கொள்ளும் தைரியம் எனக்கு இருக்கு. எவ்வளவோ பார்த்துட்டேன், 1000 பேர் என்னை பற்றி சொல்லலாம், ஆனால் நான் சொல்லிக்கவே மாட்டேன், என்னால முடியும். என்னென்ன பாவ செயல்களில் ஈடுபடக்கூடாத எல்லா பாவ செயல்களிலும் ஈடுபட்டார். இறைவன் ஆட்கொள்கிற தருணம். ஆரியார் சுவாமிகள் இதை அவ்வளவு அழகா எடுப்பார் அருணகிரிநாதரை பற்றி. அந்த நிறைவு இறுதி நேரத்துல அந்த தவறையெல்லாம் உணர்ந்து முருகான்னு ஒரே ஒரு முறை கூப்பிட்டாராம். அந்த நாமத்துக்கு அவ்வளவு ஒரு புகழ் இருக்கிறது. அப்ப அருணகிரிநாதர் ஒரே ஒரு முறைதான் முருகான்னு சொன்னார். திரைப்படத்துல அழகா இருக்கும் அந்த காட்சியை பாருங்க. அப்படி விழுவாரு, முருகர் குருவாக வந்துதான் ஆட்கொள்ளுவார். அதனாலதான் அருணகிரிநாதர் என்ன பாட்டு எழுதினாரு? உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவா வந்து அருள் புரிப்பா. அப்புறம் அதை எழுதினார். அப்போ இறைவன் குரு ரூபம் தாங்கிதான் மாணிக்க வாசகரை ஆட்கொண்டார். உங்களுக்கு தெரியும், அருணகிரிநாதர் வரலாம். இப்ப குரு ரூபம் தாங்கி, முருக ரூபம் தாங்கி வரல, குரு ரூபம் மானிட ரூபம் தாங்கி அப்படியே அவரை ஆட்கொள்கிறார், தாங்குகிறார், தாங்கி இறக்கி விடுறாரு. ஒரு எழுந்து பார்த்தா உயிரோடு இருக்காரு, சாகல, ரத்தம் ஊத்தல, ஒன்னும் ஆகல. ஆனா எல்லாரும் அருவருத்த அந்த தேகத்தோட தான் இருக்காரு. எல்லாரும் உதாசனம் செய்த அந்த நாற்றம் பிடித்த தேகத்தை இறைவன் அப்படியே வாரி அணைச்சு, அதே அன்பு. என் குழந்தைன்னா குழந்தைதான். அதனால்தான் யார் ஒதுக்குனாலும் யார் ஒதுக்க மாட்டாங்க, இறைவன் ஒதுக்க மாட்டாரு. அவர் பார்ப்பது அந்த உயிரைத்தான். அதனால்தான் எல்லாரும் எதையோ பிடிச்சு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆண்டவரை பிடிச்சுக்கணும். யார் ஒதுக்குனாலும் தெய்வம் ஒதுக்காது நம்மள, குரு ஒதுக்க மாட்டாங்க. எப்படி வந்தாலும் ஏத்துப்பாங்க. அப்ப அப்படியே அந்த அன்போடு எந்த விதமான மாற்றம் இல்லாமல், முகச்சுளிவும் இல்லாமல் தயவோடு அவரை இறக்கி விடுறாரு. இவர் பார்க்கிறார், ஏன் என்னை காப்பாத்துனீங்க, வணங்குறாரு. நீதான் முருகான்னு சொன்னியே, விழும்போது முருகான்னு உணர்ந்து சொன்னியே. அப்ப நான் முருகான்னு சொன்னேன், சரி, நான் செஞ்ச பாவம் எவ்வளவு தெரியுமா சொல்றாரு. நான் செஞ்ச, எனக்கு தெரியாதா? நீ செஞ்ச பாவம் எனக்கு தெரியாதா? குரு சொல்கிறார். ஆனால் நீ செய்த பாவம் எல்லாம் மகனே, நீ ஒரு முறை அந்த முருக நாமத்தை சொன்ன உடனே போயிடுச்சு. அது எப்படி போகும்னு கேட்பாரு. அது எப்படி போகும்? இது ராமகிருஷ்ணரின் கதை, அந்த இடத்தில் பயன்படுத்தி இருப்பார்கள். ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு, இறைவனினுடைய நாமத்திற்கு எவ்வளவு மகிமை தெரியுமா, ஒரு முறை சொன்னா போதும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு மரத்தின் மீது ஆயிரக்கணக்கான பறவைகள், காகம் உட்கார்ந்து இருக்கு. அதையெல்லாம் விரட்டணும்னா ஒரு கல்லு விட்டு எறியணுமா, 1000 கல்லு விட்டு எறியணுமா? ஒரு கல்லு போதும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, எத்தனை காகம் வேண்டுமானாலும் அமர்ந்திருந்தால் ஒரு கல்லு விட்டு எறிந்தாலே எல்லா காகங்களும் பறந்து விடாதா? உன் ஜென்ம 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 பாவம் எத்தனை இருந்துதான் என்ன, நீ உணர்ந்து ஒரே ஒரு முறை அவன் நாமத்தை உச்சரி, ஜென்ம ஜென்ம பாவம் போயிடும், எல்லா பாவமும் போயிடும். அதைத்தான் அருணகிரிநாதருக்கு குரு சொல்கிறார். ஜென்ம ஜென்மம் பாவம் போயிடுச்சு, அப்ப நான் என்ன பண்ண, சும்மா இரு. என்ன உபதேசம் செய்தார்? சும்மா இரு. அதனால்தான் சொன்னாரு, சும்மா இரு சொல்லற என்னும் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. அப்பா, நீ என்னமோ சும்மா இருன்னு சொல்லறன்னு சொல்லிட்டு போயிட்ட, வார்த்தை என்னமோ எளிமை, அந்த மா பொருளினுடைய ரகசியம் எனக்கு தெரியலையேன்னு சொல்லி அமர்ந்தாராம். என்ன நடந்தது? அவருடைய ஜாதக கட்டத்தை வாரியார் சுவாமிகள் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு துர்மரணம், எல்லோராலும் அருவெறுத்து, மனைவியும் வெறுத்து,
ஊராரெல்லாம் அவரை இழிவாக பேசி எப்படி வாழ்ந்தான், என்ன ஆட்டம் போட்டான், இப்ப பாத்தியா, எப்படி எல்லாம் பேசுவாங்க இல்லையா. ஒரு சின்ன துன்பம் வந்தாலே இந்த ஊர் மக்கள் எல்லாம் அவ்வளவுதான், கிடைச்சதுடா சந்தர்ப்பம்னு பேசுற உலகம். வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். வாழ்ந்தா என்ன பேசும், எப்படி இருந்தான் தெரியுமா அவன் ஒரு காலில், இப்போ பார் கார் அப்படின்னு பேசும். சரி, நம்ம தோல்வி உற்று விட்டோம் என்று வச்சுக்கோங்க, அப்பவே சொன்னையா இவெல்லாம் அவ்வளவுதான்யா இல்லையா. இந்த உலகத்தை பத்திலாம் கவலைப்படாதீங்க. நம்ம தர்மத்தில் நின்று பாரதியார் சொல்வது போல, பேயாய் உழலும் சிறுமணமே பேனா என் சொல் இன்று முதல். ஏன் இப்படி பேயாய் உழன்று கொண்டு இருக்கிறாய், என் சொல்லை கேள். என்ன பண்ணு, நீயாய் ஒன்றும் நாடாதே. இந்த மனசை எங்கேயாவது கொண்டு போய் நிறுத்திடாத. நினது தலைவன் யானே கான், பாரதி சொல்றார். நினது தலைவன் யானே கான், மனது கிட்ட பேசுறார் அறிவாக. தாயாம் பராசக்தியினுடைய தாளினை பிடித்துக்கொள், தர்மம் என்று யான் குறிப்பதில் ஓயாது உழைத்திடுவார். ரெண்டே வழிதான் சொல்றார் பாரதி. பராசக்தியாகிய இறைவனினுடைய தாளை பிடித்துக்கொள். அவர் அங்க பராசக்தின்னு பயன்படுத்துறாரு. பெயர்கள் வெவ்வேறாக இருக்கலாம், அங்க ஒரு தெய்வம் ஒன்று. பேரை வச்சு ஒரு உருவத்துக்குள்ள கொண்டு வந்துடாதீங்க. அவங்க ஒரு தெய்வத்தை காட்டுறாங்க. அந்த தெய்வத்தினுடைய தாளினை பிடித்துக்கொள், எப்பொழுதும் தர்ம வழியில். மனமே, நீ மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு வழியை நான் சொல்றேன், என் சொல் பேச்சு கேட்டு நட அப்படின்றார். இந்த ரெண்டு போதும்ல, நீங்க வேற ஏதாவது சிந்திங்க. எப்பொழுதும் இறை சிந்தனையிலேயே இருங்கள், உங்கள் எப்பொழுதும் தர்ம வழியிலேயே நில்லுங்கள். துன்பம் வருமா? வராது. வருதுன்னா இதுல இருந்து நம்ம விலகி இருக்கோம்னு அர்த்தம். சொன்னாங்களே, தவறு செஞ்சுட்டா எனக்கு பயம் வருது. அப்ப அந்த சும்மா இருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இத்தனை இந்த உலகம் இவ்வளவு ஏச்சுகள் பேச்சுகள் செய்து மடிய வேண்டிய அருணகிரிநாதருக்கு இறைவன் ஒரு வினாடியில் அந்த ஜாதகத்தையே மாத்துறாரு. எப்படிப்பட்ட வாழ்க்கைப்பா! இன்னைக்கு முருகனுக்கு நிகரா அவர் இருக்காரே. முருகனை வணங்கும் போது அருணகிரிநாதரை மறந்து நீங்க வணங்க முடியுமா? எழுதினார பாட்டு, நாள் என் செய்யும், அடி எனக்கு பிடிச்ச பாட்டு. அடி கம்பீரம் வரணும். ஏன் அவர் அவ்வளவு அவரை தீமை செய்ய வந்தது. அவருடைய வரலாற்றில், இந்த பாடலை சொல்றதுக்கு முன்னாடி சொல்றேன், அவருடைய வரலாற்றுல இதை நீங்க திரைப்படத்திலே போய் பாருங்க, இன்னைக்கே போய் பாருங்க. காளி பக்தர் இருப்பார், அவருக்கு காளி உபாசகர், அவருக்கு அருணகிரிநாதனுடைய புகழ் பரவுவது பிடிக்கல. இப்போ சும்மா இரு சொல்லற முத்தை தரு பத்தி திருநகை பாடினார் இல்லையா. அப்ப ஆண்டவர் அவருக்கு அந்த வேளால எழுதுகிறார், முத்துன்னு தொடங்கி பாடலை எழுது என்று அந்த பிரணவத்தை அவருடைய நாவில் எழுதி பாடுறார். நான் என்னப்பா பாடுவேன்னு கேட்டார். எனக்கு என்ன பாட தெரியும், ஆண்டவர் அருள் இருந்தால். வள்ளல் பெருமானார் எழுதுவார், அருள் பெரில் துரும்பும் ஓர் ஐந்தொழில் புரியும். இறைவனுடைய அருள் இருந்துட்டா துரும்பு கூட 5 தொழில் புரியுமா. 5 தொழில் என்ன? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். அது ஆண்டவனுக்குரிய தொழில். இறைவனுடைய அருள் துரும்பு கூட செய்யுமா. அப்படி அருணகிரிநாதருக்கு அந்த அருள் விட்டு அவர் மிகப்பெரிய அளவில் உலகம் போற்ற இருக்கிறார். அந்த ஊர், அந்த மக்கள் அவ்வளவு போற்றுகிறார்கள். அந்த காளி உபாசகருக்கு அது பிடிக்கல. நிறைய சண்டை சச்சரவு வரும். அதுல ஒரு காட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் வாழ்க்கையில மிக பிடிக்கும். எப்படின்னா, அவர் கடவுளை நம்பிட்டார், அவ்வளவுதான். முருகன் கிட்ட தன்னை ஒப்படைச்சிட்டார். முருகன் பார்த்துப்பாரு இனி இல்லையா. அவரை பத்தி கவலைப்படணுமா? அவர் வேலை என்ன? வேலை தொழுவது என் வேலை, வேலை தொழுவதே என் வேலை. அப்பர் சுவாமிகள் சொல்வாரு, என் கடன் பணி செய்து கிடப்பது. இறைவன் கிட்ட சொல்றாரு, என் கடன் பணி செய்து கிடப்பது, உன் கடன் என்னை காப்பது. நான் வேலை செய்யறேன், நீ என்னை காப்பாத்திக்கோ. என்னை காப்பாத்திக்க எனக்கு தெரியாதுப்பா. இப்படி இருக்கணும். வேலை தொழுவதே என் வேலை என்று இருக்கிறார். ஆனால் இவருக்கு எதிராக வேலை நடக்குது. அப்ப என்ன, இவருக்கு இவ்வளவு புகழ், அந்த புகழை இவரால் தாங்க முடியல. அப்ப என்ன செய்வார் தெரியுங்களா? காளி இடத்துல போய் வேண்டுவார். காளி உபாசகர் காளியை ஏவல் தெய்வமாக அனுப்பி, அவன் இரவு மண்டபத்தில் உறங்கி கொண்டிருப்பான், அவனை நீ போய் சாகடிச்சு குத்தி கொலை பண்ணிடு, யாரோ மண்டபத்துல அடிச்சு போட்டாங்கன்னு நினைச்சுப்பாங்க அப்படின்னுட்டு. காளி சொல்றா, என்னடா என்ன இந்த மாதிரி துர்காரியங்களை போய் ஈடுபடுத்துற, நல்லதுக்கு என்ன பயன்படுத்தக்கூடாது. பக்தம் சொன்னா அவ கேட்பா, இதுதான் கடைசி, இன்னொரு முறை என்ன கூப்பிடாத அப்படின்னு சொல்லிடுவா. சரி சரி சரி, கடைசியா இந்த உதவி மட்டும் எது? இன்னொருத்தனை அழிக்கிறது.
வேற ஏதாவது நல்ல வரம் கேளுடா, அதெல்லாம் வேணாம், அவன் சாகணும். சரின்னு காளி எனக்கு அந்த ரொம்ப பிடிக்கும். அந்த அருணகிரிநாதரினுடைய அந்த வாழ்க்கை வரலாறில் இந்த சம்பவம் மிக மிக பிடிக்கும். ஏன்னா முருக பக்தி. இப்ப இவர் மண்டபத்துல முருகான்னு சொல்லிட்டு இரவு படுத்துருவாரு. முருகா அப்படின்னு அந்த மண்டபத்துல படுத்துருவாரு. காளி வருவா, எதுக்கு குத்துறதுக்கு வருவா, சூளம் எடுத்துக்கிட்டு. முருகன் சும்மா இருப்பானா? அவனுக்கு தெரியாது, அருணகிரிநாதருக்கு தெரியாது இவ்வளவு பெரிய ஆபத்து அவருக்கு வருகிறது என்று. ஆனா முருகன் விடுவானா தன் பக்தனை? இதுதாங்க, நம்புனா போதும், அவன் பார்த்துப்பான் அவன் குழந்தைங்கள. இப்ப முருகர் என்ன பண்ணுவாரு, அந்த காட்சி எப்படி இருக்கும் தெரியுமா? அம்மா இல்ல, காளி தாய் இல்லையா, சண்டை போட முடியுமா? குட்டி 3 வயசு முருகரா வந்துருவாரு. வந்து இவ சூளத்தை எடுத்துட்டு குத்த போவா, முந்தானிய பிடிச்சு அம்மா அப்படின்னு கூப்பிடுவார். குழந்தை முருகர் கூப்பிட்டோன்னே தாய் என்ன பண்ணுவா, அப்படி திரும்பி பாப்பா. அந்த குழந்தை முருகனினுடைய கருணையும் கண்களும் அந்த அந்த மழலையும் பார்த்து, ரொம்ப நாள் ஆச்சு என்னுடைய முருகனை இப்படி பார்த்துன்னு வாரி அணைச்சிட்டு வந்த வேலையை மறந்துட்டு போயிடுவா. அவ்வளவுதான், முடிச்சிட்டாரு அவரு. அம்மாக்கு ஏத்த மாதிரி, அம்மா கிட்ட சண்டை போடக்கூடாது இல்ல. அவ்வளவு அழகா அந்த வடிவமைத்திருப்பார்கள் திரைப்படத்தில் கூட. போயிடுவாரு, இவர் அனுப்புவாரு, நாளைக்கு காலையில போங்கடா அவன் செத்து கிடப்பான் அப்படின்ட்டு. இவர் நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பார். சரி, ராஜாக்கெல்லாம் போயிடுச்சு, எப்படி என் காளி முடிச்சிட்டு இருப்பா அப்படின்னு வந்தா முருகான் கப்புன்னு எழுந்துருவார். அவருக்கு தெரியாது தன் முருகன் வந்து இப்படி செய்தான்னு கூட அவருக்கு தெரியாதுங்க. இது மாதிரி எத்தனை முறை நம்மையும் தெய்வம் காப்பாற்றி இருக்கிறதோ நமக்கு தெரியாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம காப்பாத்திக்கிறோம், நம்ம கிட்ட எதுவுமே இல்லைங்க. நம்ம தாய் வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுதே, ஜனிக்கும் பொழுதே எப்படி நம்ம சாப்பிட்டோம்? இந்த கருவுக்குள்ள தொப்புள் கொடி வழியாக உணவு எப்படி செல்கிறது? என்னைக்காவது சிந்திச்சோமா? ஏதாவது ஒரு நாள் அப்படி பார்த்துக்கிட்ட தெய்வம் நம்ம பிறந்த பிறகு தாயினுடைய தனங்களில் பால் வச்சுதான் பார்த்துக்கிட்டார. நம்ம ஏதோ நான் பிறந்துட்டோம், நான் என்ன பண்ணுவேன், எனக்கு யார் சாப்பாடு கொடுப்பா, என்னைக்காவது கவலைப்பட்டோமா? கவலைப்படவாது நமக்கு தெரியுமா? ஏன், நம்ம குழந்தை நம்மளை பார்த்துக்குதா தெய்வம். இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? ஜாலியா இருக்கும், அதுக்கு எந்த கவலையும் கிடையாது. எல்லாம் அம்மா அங்க பார்த்துப்பாங்க, அப்பா அவங்க பார்த்துப்பாங்க இல்லையா? இப்ப நம்ம வளர்ந்துட்டோமா? அந்த பிரம்மத்துக்கு முன்னாடி நம்ம வளர முடியுமா? இப்பவும் எப்படி இருக்கணும்? இப்பவும் நான் குழந்தைதான். வள்ளல் பெருமானார் சொல்லுவார், அன்றும் சிறியேன் அறிவறியேன் அது நீ அறிந்தும் அருள் செய்தாய். இன்னைக்கு மட்டும் என்னையா, நான் 5 மாத குழந்தையாக இருந்த பொழுது என் தாயார் சொன்னா, நான் வந்து அந்த சிதம்பரத்தில் நான் தரிசனம் பார்த்த பொழுது கலகல கலகலன்னு உன் அருள் கொண்டு சிரித்தேனா. அந்த 5 மாச குழந்தையா இருந்தப்ப எனக்கு அருள் செஞ்சியே. இன்னைக்கு மட்டும் நான் யாரு, 30-40 வயசாயிட்டா நான் பெரியவனா உன் முன்னாடி நான் இப்பவும் யாரு? இன்றும் சிறியேன் அறிவறியேன். இன்னைக்கும் என் அறிவு உன் அறிவு முன்னாடி என்னையா? இறைவனுக்கே ஒரு அட்வைஸ் கொடுக்கிறாரு பாருங்க. அன்றும் சிறியேன் அறிவறியேன் அது நீ அறிந்தும் அருள் செய்தாய். இன்றும் சிறியேன் அறிவறியேன் அது நீ அறிந்தும் அருள் செய்யாது போனால். இன்னைக்கு இவன் பெரிய ஆள் ஆயிட்டான்பா, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு நீ நினைக்காத. என்னை பொறுத்தவரை அன்னைக்கும் நான் சிறியவன் தான், அறிவில்லாதவன் தான். இன்னைக்கும் உன் முன்னாடி நான் அறிவில்லாதவன் தான், சிறியவன் தான், உன் குழந்தைதான்ப்பா. இன்னைக்கு நீ அருள் செய்யாது போனால் எப்படி ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. இப்படி எல்லாம் பேசினா பயம் எங்கெங்க இருக்கும் நமக்கு? கண்ட விஷயத்த பேசிக்கிட்டு கண்டதுக்காக கவலைப்பட்டு இருக்கீங்களே. இந்த அருளாளர்கள் போல பாடலை எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு சொந்தமா சுய புத்தி இல்லையா, வச்சுக்கோங்க, அவங்கள மாதிரியே பாவனையில பேசுங்க. அருள் செய்யாது போனால் இறைவன் சொல்றாரு, போனா எப்படி இருக்கும்? போனா என்னடா கேட்டிருப்பாருல்ல, சொல்லுப்பா. என்றும் ஒரு தன்மையன் எங்கள் இறைவன். வேதம் சொல்லுதான், எப்பவுமே இறைவன் ஒரே தன்மையானவன், மாறவே மாட்டான் என்று வேதங்கள் சொல்லும் தூய மொழி அவங்க சொல்லி வச்சிருக்காங்க. உன்னை பத்தி என்ன சொல்லி வச்சிருக்காங்கப்பா? எப்பவுமே இறைவன் ஒரே தன்மையானவன், மாறவே மாட்டான்னு சொன்னாங்கப்பா. அந்த அந்த தூய மொழி சூது மொழியோ சொல்லாயோ. அப்புறம் இந்த உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? அந்த சொன்ன மொழியெல்லாம் சூது பொய்ன்னு சொல்லிடுவாங்கப்பா, அதனால அருள் புரிஞ்சிருப்பா. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது மாதிரி பல பாடல்கள் திருவருட்பாவுல இருக்கு.
இப்படி இறைவனோடு நாம எப்படி இருக்கணும்? என்றுமே நான் ஒன்றுமே இல்லை என்று ஒப்படைச்சிட்டா ஜாலியா இருக்கும். தாயின் கருவுக்குள்ள இருக்கும் பொழுதே உணவு கொடுத்த தெய்வம், நான் பிறந்த பிறகு என்னை காக்கும் தெய்வம், இப்ப என்னை காப்பாத்தாதா? நம்பிக்கை இல்லை. அப்ப காப்பாத்தின தெய்வம் நம்ம பிரச்சனையெல்லாம் தூக்கி மண்டைக்குள்ள போட்டுட்டு யோசிக்க கூடாது. அருணகிரிநாதர் என்ன செய்தார்? எவ்வளவு பெரிய நிலையை எட்டினார்? அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை சொல்ல வரல, அந்த சம்பவம், அந்த பாடலை பாருங்க. நாள் என் செய்யும் எழுதினாரா? அவர் ஜாதகம் எப்படின்னு சொல்றாரு வாரியார் சுவாமிகள். இதுதான் ஜாதகம், மாறுச்சு. அதனாலதான் தைரியமா எழுதுறாரு. என்னடா 4 நட்சத்திரம், நிறைய பார்ப்போம். செவ்வாய்க்கிழமைக்கு செய்யாத சூலம், இந்த வடக்குல சூலம், தெற்குல சூலம், என்னென்னமோ சொல்றாங்க இல்லையா? என்ன பண்ணும்? நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும். என் கர்ம வினைகள்னு சொல்றாங்க. அது என்னடா பண்ணும்? இந்த பாடலை எல்லாரும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு, இதை விட ஒரு மோட்டிவேஷன் யாரும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. எத்தனை மோட்டிவேஷன் கிளாஸ் சொன்னாலும் போங்க, இத மாதிரி ஒரு மோட்டிவேஷன் யாரும் கொடுக்க முடியாது. அருணகிரிநாதரை விட யார் மோட்டிவேஷன் உங்களுக்கு கொடுக்க முடியும்? நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும். நிறைய பேர் இப்ப கூட இறை வழிபாட்டிலும் குரு வழிபாட்டிலும் இருக்கவங்க சொல்றாங்க, ஜாதகம் அப்படிங்க, அப்படியே நிடுவார் இறைவன். ஓ, ஜாதகம் என்னை விட பெருசுன்னு நீ நினைக்கிற. சூரியன், சந்திரன், அப்புறம் புதன், சுக்கிரன், செவ்வாய், வியாழன், சனி, ராகு, கேதுலாம் என்னை விட பெரிய ஆளாப்பா? அதெல்லாம் பெரிய ஆளுதான். முருகனை விட பெரிய ஆளா? இப்ப நமக்கு ஒரு சிறிய அதிகாரியிலிருந்து நமக்கு ஒரு பயம் வருது, ஏதோ அச்சுறுத்தல் வருது, வாரடா உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க, ஆபத்து வரலாம். அதை விட அந்த பெரிய அதிகாரி ஒருத்தர் நமக்கு பிரதமரே ஃப்ரெண்ட் ஆயிட்டாருப்பா. ஏன், நாமளே பிரதமர் ஆயிட்டோம். இப்ப அந்த சிறிய அதிகாரி கிட்ட இருந்து நமக்கு பிரச்சனை வருமா? நம்மளை பார்த்து அவர் சல்யூட் பண்ணிட்டு போவார் இல்லையா? அதனாலதான் போட்டாரு கண்ணதாசன். புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சின்ன ஒரு அதிகாரி நம்மளை தொல்லை பண்றாரு, அவருக்கு கீழே தான் நம்ம இருக்கோம், பயப்படணும் தான். ஆனா எல்லாம் வல்ல, இப்ப நான் சொல்றது இவங்களெல்லாம் சின்ன அதிகாரி, பரம்பொருளே நமக்கு துணையாக இருக்கிறோம்னு நினைச்சிட்டா அவரை நம்ம துணைக்கு கூப்பிட்டோம். இல்ல ஐயா சொல்றது போல சிவன் என் முருகன் என்குள்ளேயே இருக்கான்னு சொல்லிட்டாரு. இல்ல, நடக்குமா நடக்காதா? இப்ப நமக்கு பயம் வருமா? அதனால தான் கண்ணதாசன் ரொம்ப எளிமையா இப்ப புரிஞ்சிடும் உங்களுக்கு. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது யார பார்த்து? அவர் பார்த்தோன்னு பயந்தடிச்சுன்னு ஓடுவார்ல, கருடனை பார்த்து கேட்டார், கருடா சௌக்கியமா? ஏன்? அந்த கருடன் சொல்லிச்சான், யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. கண்ணதாசன் அழகா போட்டார். அந்த பாம்பு இப்ப யார் கழுத்துல இருக்க? சிவபெருமான் கழுத்துல இருக்கிறதுனால அவர் ரொம்ப கம்பீரமா தைரியமா, என்ன கருடா, என்ன சௌக்கியமா? ஏன்டா ஒடிப்பயலே, என்னை பார்த்தா அலறி அடிச்சு புத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிற பயணி, என்னை பார்த்து சௌக்கியமா கேக்குறடா. ஆனாலும் சிவபெருமான் கழுத்துல இருக்கிறதால யாரும் இருக்கும் இடத்துல இருந்தா எல்லாம் சௌக்கியம்தான்ப்பா அப்படின்னு சொல்லி அழகா இருக்கும். அப்ப இந்த அருணகிரிநாதர் சொல்கிறார், நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் தான் என் செய்யும். 9 கிரகங்களும் வரட்டுமே என்னிடத்தில், என்னடா என்ன பண்ண முடியும்? எனக்கு எப்படி வேணாலும் கட்டம் இருக்கட்டும்டா, இப்ப மரணம் கூட கட்டம் இருக்கட்டும்டா, என்னடா என்ன பண்ண முடியும்? கோல் என் செய்யும். என்ன? குமரேசன் கொடும் கூற்று என் செய்யும். யமன் கூட என்கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது. 4 விஷயம் சொல்றாரு. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல்தான் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும். ஏன்? குமரேசனினுடைய தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோள்களும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. அப்படி வந்து முருகன் வந்து அப்படி நிப்பானோ. எப்படி வந்து நிப்பானா? திரும்ப சொல்லட்டுமா? தாள் எத்தனை முருகனுக்கு? 2 தாள்.
சிலம்பு 2, 4 கவுண்ட் பண்ணினே வரணும். சதங்கை, தண்டை, சிலம்பு, சதங்கை, தண்டை, தாள் 8 ஆச்சா? சண்முகமும், சண்முகம் என்றால் 6, 8 + 6 சீக்கிரம் 14. பன்னிரு தோள்கள் 14 + 12 26. கடம்பும், கடம்ப மாலை 27 வந்து நிக்குதான். எது? 27 நட்சத்திரங்களில் இருந்து வருவதுதான் நமக்கு பிரச்சனை. எல்லா பிரச்சனைகளும் எது? இந்த நட்சத்திரங்கள் தானடா. எப்பா நீங்க 4 கோளு கூற்று வினை இதெல்லாம் இதை வச்சுதானே உங்களுக்கு கணிக்கிறாங்க. இந்த 27 வந்து நிக்குதுப்பா என் முன்னாடி வந்து, அது முன்னாடி ஏதாவது செய்ய முடியுமா? இந்த ஒரு பாட்டு போதாதா உங்களுடைய அச்சத்திலிருந்து உங்களை விடுவிக்க? அருணகிரிநாதரை விட நமக்கு துன்பமா? அவரை விடவா நமக்கு சோதனைகள் எதிர்கொண்டு விட்டோம்? மரணத்தினுடைய உச்சிக்கு போயிட்டு வந்துட்டாரையா. எவ்வளவு ஒரு இழிவான, வாழ்வதற்கு எந்த அருகதையும் இல்லாம போயிட்டார். அவருக்கு தேவையே இல்லை. அவர் வாழ்வதற்கு தேவையே இல்லாம போயிடுச்சு. என்ன தேவை? அவர் இதுக்கு மேல என்ன வாழ்ந்து என்ன பண்ணணும்? ஆனா முருகன் ஆட்கொண்ட பிறகு அவர் வாழ்க்கை எப்படி இருந்தது? இந்த ஒரு வரலாறு நமக்கு போதாதா நம்மை அச்சத்திலிருந்து விடுவிக்க? எப்பொழுதும் உள்ளுக்குள்ள அதை சொல்லிக்கிட்டே இருங்க. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் தான் என் செய்யும். நம்பிட்டு இன்னும் உட்காந்து இருக்கீங்களே, எனக்கு ஜாதகம் சரியில்லை, கட்டம் சரியில்லை, வாஸ்து சரியில்லைப்பா. இப்ப வாஸ்து ஒருத்தர் இடிச்சு வீடே இடிஞ்சு விழுந்தது உள்ள. என்னங்க இது? அதுக்கெல்லாம் சக்தி தான் இல்லைன்னு சொல்லல, நம்ப. ஆனா தெய்வம், நீ பரம்பொருளை புடிச்சுக்கோ பா, உன்னை நான் சரணடைஞ்சிட்டேன். அருணகிரிநாதனுடைய விதியையே மாத்தின தெய்வம் உனக்கு என்ன? அவன் ஸ்பெஷலு, நான் குறைவா? அவர் நம்பினாரு, நான் அந்த அளவுக்கு நம்பல. நம்புறேன். அந்த நம்பிக்கை தான் உங்களை காப்பாற்றும். தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.